வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் நான் கர்ப்பத்துக்கு பிளான் பண்ணுறேன்னா உடனே ஒரு ஃபோலிக் ஆசிட் எழுதி கொடுக்குறாங்க. யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு போனால் உடனே ஒரு ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் என்ன மாத்திரை, ஏன் சாப்பிட்ணும், எப்போலேருந்து சாப்பிட்ணும், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபோலிக் ஆசிட்ங்கிறது என்ன? இது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸில் ஒரு மாத்திரை, B9. இந்த மாத்திரையோட முக்கியமான வேலை என்ன? இது செல் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அதாவது ஒரு செல் ரெண்டாக பெருகும்போது இந்த ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது. உடம்புல வளர்ற எல்லா தசைகளுக்குமே இந்த ஃபோலிக் ஆசிட் தேவைப்படும். இந்த கர்ப்ப காலத்துக்கு முன்ன எதுக்காக கொடுக்குறாங்க? என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, டாக்டர் நான் 6 மாதமாக இந்த ஃபோலிக் ஆசிட் போட்டுட்ருக்கேன், ஆனால் கர்ப்பம் ஆகவே இல்லை, அதனால் நான் நிறுத்திட்டேன் டாக்டர் அப்படின்னாங்க. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை நீங்கள் கர்ப்பம் ஆகிறதுக்காக கொடுக்கறது இல்லை. கர்ப்பம் உண்டானால் அந்த கருவில் நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சில டிஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்கறது தான் இந்த ஃபோலிக் ஆசிட். நீங்கள் ஏன் அதை கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி வருதா? அதை பார்ப்போம். இப்போது கரு என்னைக்கு உண்டாகும்? மாதவிடாய் 14 நாட்களில் கரு முட்டை வெளியாகும்போது விந்தோட சேர்ந்து கரு உண்டாகுது. இந்த கரு உண்டாகும்போது ஒரு செல்லாக இருக்கும். இந்த ஒரு செல் 2 செல், 2 4 4 8 8 16 அந்த மாதிரி கோடிக்கணக்கான செல்களாக மாறும். இந்த கோடிக்கணக்கான செல்கள் என்ன பண்ணும்? ஒரு குரூப்பாக பிரிஞ்சு, ஒரு குரூப்பு நரம்பு மண்டலம், ஒரு குரூப்பு இருதயம் இரத்த மண்டலம், ஒரு குரூப்பு கிட்னி சிறுநீரகம், ஒரு குரூப்பு டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஒவ்வொன்று எடுத்துக்கும். இதில் முதல்ல எந்த மண்டலம் வரும்? நரம்பு மண்டலம். அவ்வளோதானே பாஸ். ஸோ இருதய துடிப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த நரம்பு மண்டலம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எப்போ? நமக்கு மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு தெரியறதுக்கு முன்னாடியே இந்த நரம்பு மண்டலம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த நரம்பு மண்டலம் இந்த செல் பெருக்கத்தினால ஒரு ஷீட் மாதிரி இப்படி ஃபோல்டாக மடியும். அந்த மடிஞ்சு ஒரு டியூபாக மாறுறது தான் நியூரல் டியூபு. இதனோட தலைப்பகுதி மூளையாக மாறும், நடுப்பகுதி வால் பகுதி தண்டுவடம் ஸ்பைனல் கார்ட் அப்படின்னு ஆகும். இப்போது ஃபோலிக் ஆசிடோட முக்கியமான வேலை என்ன? செல்களோட பெருக்கம். நியூரல் டியூப் இப்படி நடுவில் கூடும்போது அந்த செல் பெருக்கத்துக்கான குறைபாடு ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியால், அதாவது ஃபோலிக் ஆசிட் உடம்புல போதுமான அளவு இல்லைன்னா இந்த குறைபாடுகள் ஏற்படலாம். இதில் என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் வரலாம்? மூளையே இல்லாமல் ஏனன்கெஃபாலி அப்படின்னு குழந்தை பிறக்கலாம். முதுகு தண்டுவடத்தில் ஓட்டையோட மெனிங்கோசீல், மெனிங்கோமயலோசீல் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பிறக்கலாம். ஸோ அதனால் இந்த ஃபோலிக் ஆசிட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம மாதவிடாய் வரதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது. நம்ம எந்த மாதம் கர்ப்பம் ஆகும்னு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இதை கொடுத்து விடுறோம். நீங்கள் கல்யாணம் ஆன உடனேயே நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான பிளான் பண்ணுறீங்கன்னா முதலில் கணவருடன் தொடர்பு இருக்கிற அன்னியிலேருந்தே இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை போட்டுக்கணும். சரி, இந்த ஃபோலிக் ஆசிட் என்ன சாப்பாட்டெலாம் இல்லையா, மாத்திரையாக தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறது தெரியுது. ஃபோலிக் ஆசிட் பச்சை காய்கறிகள் கீரைகளில் நிறைய இருக்குது. ஆனால் எத்தனை பேர் நீங்கள் பச்சை காய்கறிகளையும் கீரைகளையும் தினைக்கும் சாப்பிட்றீங்க? இல்லை இல்லையா? ஸோ அதனால் இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை ஒரு விலை அதிகமில்லாத மாத்திரை, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மாத்திரை. அதனால் இந்த மாத்திரையை கர்ப்பமாகறதுக்கு பிளான் பண்ணுற எல்லாரும் தயவுசெய்து போட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன மாத்திரை பெரிய ஒரு பிரச்சனையை தவிர்க்கக்கூடியதுன்னா அதை நம்ம கட்டாயம் செய்யணும். எனக்கு இன்னொரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க என்னென்னா, டாக்டர் நான் கர்ப்பம் ஆகி பாசிட்டிவ் ஆகி 15 நாள்லேருந்தே நான் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை போட்டுக்கிறேன், ஆனாலும் என்னோடய முதல் பேபி ஸ்பைனல் கார்ட் டிஃபெக்டோட பிறந்தது, ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா? கர்ப்பம் ஆன பிறகு எடுக்கும்போது இந்த டிஃபெக்ட்ஸை நம்மால் தடுக்க முடியாது.
இந்த ஃபோலிக் ஆசிட் எவ்வளோ நாள் வரைக்கும் சாப்பிடணும்? கர்ப்பாகிறதுக்கு முன்னே ஆரம்பித்து கட்டாயம் முதல் 3 மாதம் முடிய வரைக்கும் எடுத்துக்கணும். கரு உண்டான உடனேயே நியூரல் டியூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குதுன்னா கூட அதனோட முழு வளர்ச்சி உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் ஆகும். 12 வாரம் முடியும் போது தான் உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரு மினியேச்சராக எல்லா இடத்துலையும் உருவாகி இருக்கும். முதல் 3 மாதங்கள் முடியும் வரை இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது அவசியம். அப்போ 3 மாதம் முடிஞ்சோடனே நிறுத்திடலாமா? இல்லையே. ஏன்? 3 மாதங்கள் முடிந்த பிறகு நமக்கு தாயோட உடலில் இரத்த அணுக்கள் கூடணும், பிளட் வால்யூம் ஜாஸ்தியாகணும். ப்ரெக்னன்சியில் பேபிக்கு எக்ஸ்ட்ரா பிளட்டு கொடுக்கறதுக்காகவும், டெலிவரி போது பிளட் லாஸ் ஜாஸ்தியானால் சமாளிக்கிறதுக்காகவும் இயற்கை என்ன பண்ணும்? இரத்த அணுக்களை பெருக்கும். இந்த இரத்த அணுக்கள் பெருக்கிறதுக்கும் ஃபோலிக் ஆசிட் தேவை. அதனால் 3 மாதங்கள் முடிந்த பிறகு அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட், இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு அயனும் ரொம்ப முக்கியமான பொருள். ஸோ அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சேர்த்து எடுத்துக்கணும். சரி, அப்போ டெலிவரி ஆனவுடனே நிறுத்திடலாமா? இல்லையே. டெலிவரி ஆன பிறகு குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறீங்க இல்லையா? முதல் 1 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் தான் முக்கியமான உணவு குழந்தைக்கு. நம்மளோட வாழ்நாளில் மூளை வளர்ச்சி முதல் 1 வருஷத்தில் 80% நடக்குது. மீதி நீங்கள் பெரியவங்களாகி உங்களுக்கு மூளை அறிவு அதெல்லாம் வரதெல்லாம் அந்த 20% தான். அந்த வளர்ச்சிங்கிறது முதல் 1 வருஷத்தில் தேவைப்படுது. இதுக்கும் ஃபோலிக் ஆசிட் தேவைப்படுது. அதனால் டெலிவரி ஆன பிறகும் நீங்கள் பால் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை எடுத்துக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அயன் அண்ட் ஃபோலிக்காக சேர்த்து கொடுப்போம். வேறு சில முக்கியமான விஷயங்கள்லையும் இந்த ஃபோலிக் ஆசிட் அதிக கவனம் செலுத்தப்படுது. இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் குழந்தை வேணாம் அப்படின்னு கர்ப்பத்தடை மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த மாத்திரையினாலேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்களும் கர்ப்பத்தடை மாத்திரை எடுக்கிறவங்களும் குழந்தை பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடியே கர்ப்பத்தடை மாத்திரையை நிறுத்திட்டு ஃபோலிக் ஆசிட் கொஞ்சம் ஹையர் டோசேஜில் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் வலிப்பு நோய் உள்ளவர்கள். இந்த வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு வலிப்பு நோயால் ஏற்படுறதில்லை, வலிப்பு நோய்க்கு கொடுக்கும் மாத்திரைகளால் இந்த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி வரது உண்டு. அதனால் இவங்களும் ஃபோலிக் ஆசிட் கொஞ்சம் அதிக டோஸில் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது இல்லாமல் அதிக உடல் பருமன் உள்ளவர்களும் சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் கொஞ்சம் அதிகமான டோஸில் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஃபோலிக் ஆசிட் இப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு வைட்டமின்னு தெரியுது இல்லையா? இந்த வைட்டமின் நமக்கு அத்தியாவசியமானது. உணவில் எல்லாரும் பச்சை காய்கறிகளும் கீரைகளும் தினைக்கும் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கர்ப்பத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை எடுத்துக்கோங்க. ஃபோலிக் ஆசிட் மாத்திரை ஓவர் த கவுண்டர் சேல்ஸ், அதாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே கடைகளில் வாங்கக்கூடியது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி வைங்க. நன்றி.